அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜைகளை கண்விழித்து தரிசித்தால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதோட ஒவ்வொரு ஜாம பூஜையிலும் நாம் கூற வேண்டிய ஒரு மிக எளிய மந்திரத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியில் கடைப்பிடிப்பது மகா சிவராத்திரி விரதமாகும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் 8ஆம் தேதி, அதாவது இன்று கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானுக்கே உரிய விரதங்களிலேயே தலை சிறந்தது மகா சிவராத்திரி விரதமாகும். பிரளய காலத்தில் உலகம் முற்றிலும் அழியாமல் இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டேஸ்வரி ஈசனை மகா சிவராத்திரி அன்று 4 கால ஜாமத்திலும் பூஜை செய்தார். முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்னி, குபேரர் அனைவருமே இந்த விரதத்தை கடைபிடித்து பயனடைந்தார்கள். பிரம்மதேவன் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்ததால் தான் சரஸ்வதி தேவியை மனைவியாக பெற்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த விரதத்தை கடைப்பிடித்ததால் சக்ராயுதத்தை பெற்றார். அது மட்டுமின்றி ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக பெறும் பாக்கியத்தையும் பெற்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி தினத்தின் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை பஞ்சாட்சரம் சிவநாமத்தை ஜபித்து வழிபட்டு சிவ தரிசனம் செய்து தான தர்மங்கள் செய்து சிவபெருமானின் புகழ் பாடினால் சிவ புண்ணியம் அடையலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த 4 கால பூஜைகளை பற்றியும் இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம எளிய முறையில் பார்க்கலாம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி மாசி 25 முதல் ஜாம பூஜை மாலை 6:15 முதல் இரவு 9:25 வரை. பிரம்மதேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். பஞ்சகவ்ய அபிஷேகம், சந்தன பூச்சு, வில்வம், தாமரை அலங்காரம், அர்ச்சனை, பச்சை பயிறு பொங்கல் நிவேதனம், ரிக்வேத பாராயணம் செய்தல். பலன்கள்: பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும், பிறவா நிலையை அடைய முடியும். 2ஆம் ஜாம பூஜை இரவு 9:25 நள்ளிரவு 12:34 வரை. மகாவிஷ்ணு சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். சர்க்கரை, பால், தயிர், நெய் கலந்த ரவை, பஞ்சாமிர்த அபிஷேகம், பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல், வெண்பட்டாடை உடுத்தி, துளசி அலங்காரம், வில்வ அர்ச்சனை, பால் பாயாசம் நிவேதனம், யஜூர்வேத பாராயணம் செய்தல். பலன்கள்: சகல சம்பத்துக்களும் உண்டாகும், மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும், செல்வ வளம் பெருகும். 3ஆம் ஜாம பூஜை நள்ளிரவு 12:34 முதல் அதிகாலை 3:44 வரை. பார்வதி தேவி சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். தேன் அபிஷேகம், சிவப்பு வஸ்திரம் அணிவித்து பச்சை கற்பூரம் சாத்துதல், மல்லிகை அலங்காரம், வில்வ அர்ச்சனை, எல் அன்னம் நிவேதனம், சாமவேத பாராயணம் செய்தல். பலன்கள்: தீய சக்திகள் நம்மை அண்டாமல் அன்னை சக்தி காப்பாள். 4ஆம் ஜாம பூஜை மார்ச் 9 அதிகாலை 3:44 முதல் காலை 6:54 வரை. கரும்புச்சாறு அபிஷேகம், நந்தியாவட்டை மலர் சாத்துதல், அல்லி நீலோர்பவம், நந்தியாவர்த்தம் அலங்காரம், அர்ச்சனை, சுத்த அன்னம் நிவேதனம், அதர்வன வேதம் பாராயணம் செய்தல். 30 முக்கோடி தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகள் அனைத்து ஜீவராசிகளும் வழிபடும் காலம். பலன்கள்: சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் கிடைக்க சிவபெருமான் அருள் புரிவார். இப்போ நம்ம இந்த 4 கால பூஜைகளின் பொழுது கூற வேண்டிய எளிய மந்திரங்களை பார்க்கலாம். முதல் ஜாம பூஜையின் பொழுது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரித்து வணங்கலாம். 2ஆம் ஜாம பூஜையின் பொழுது
அபூர்வ சிவ மந்திரமான ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். 3ஆம் ஜாம பூஜையின் பொழுது சிவாய நம ஓம், சிவாய சிவ ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம், சிவாய நம ஓம், சிவாய சிவ ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம். 4ஆம் ஜாம பூஜையின் பொழுது ஓம் சிவாய ஓம், ஓம் சிவாய ஓம். இந்த எளிய மந்திரங்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். பின் தூப தீப ஆராதனைகளுடன் 18 வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படும். மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.